What's up guys? இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். நீங்க நம்ம என்ன சமைக்க போறோம்னு உங்களுக்கு இந்த கேமரால இங்க பார்த்தாலும் தெரியும், இங்க பார்த்தாலும் தெரியும். நம்ம இன்னைக்கு என்ன போறோம்னா ஃபிஷ் பிரியாணி. இது சொல்லாமல ஆரம்பிச்சு என்னடா பண்ணிட்டு இருக்க? கேமரா என்ன பண்றது? அவங்க போ. ஃபிஷ் பிரியாணி பண்ண போறேன். எப்படி இப்படி சுத்த தெரியுமா? டேய் போடா, நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மாங்கா போட்ட மீன் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிவிட்டு இங்க வந்து ஃபிஷ் பிரியாணி பண்றானா? ஒழுங்கா சோறே வடிக்குது, ஃபிஷ் பிரியாணி பண்ற மூஞ்ச பாரு. முதல்ல ஆயில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஐயோ போடல நீ போட்டாடா, நீ போட்டுடா. ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் நான் போட்டுட்டேன். சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கோம். மீன் குழம்பு சின்ன வெங்காயம் தான் நல்ல ருசியா இருக்குமா? எப்படி கரெக்டா சொல்லனா? அதுக்கப்புறம் இது ஏதோ மருதாணி அரைக்க வச்சிருக்காங்க. அடே கருவேப்பிலடா, மண்டையில முடி வரல, நீ அதெல்லாம் சாப்பிட்டா முடி வரும். எங்க வளரல கண்ணாயிரம் அந்த டப்பன் சனி பைத்தியமாடா நீ. உன்னை வச்சிட்டு நான் பண்ற பாடு. டேய் காய் வச்சிரியாடா உடம்பு. நான் அப்புறம் பாத்தீங்கன்னா மலைப்பூண்டு வச்சிருக்கோம். மலைப்பூண்டு இல்ல, நார்மல் பூண்டு கூட யூஸ் பண்ணலாம். நார்மல் பூண்டு தான் நல்லா இருக்கும். இது வந்து உரிக்க ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த பூண்டு வாங்கிட்டேன். இது வந்து தக்காளி நம்மளோட மெயின். அதெல்லாம் குடுறா சாமி. இதெல்லாம் நம்ம இப்ப வதக்க போறோம். ஃபர்ஸ்ட் வெந்தயம் போட்டுக்கலாம். ரொம்ப நிறைய போட வேண்டாம். ஆமா, மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டு தாளிச்சாதான் நல்லா இருக்கும். ஆமா, அதுவே நல்லா கொஞ்சம் கருகிடுச்சுன்னா கசக்கும். கருகாம நம்ம கரெக்டா பண்ணலாம். சரியா? நீ வாய் வச்சுட்டு சும்மா தானே சரியா பண்ணிடுவேன். நீ எதுவும் சொதப்பாம இருந்தா போதும். இன்னைக்கெல்லாம் எடுத்து திங்கிறது ஒண்ணுமே இல்லை. சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். அதோட நம்ம பூண்டையும் சேர்த்து போட்டுடலாம். பூண்டை போடுறதுக்கு பூண்டு பக்கம் திருப்பி வச்சு போனா பாதி கருவேப்பிலை போட்டாங்க. கருவேப்பிலை இது மூணுத்தையும் ஒன்னா தான் போடணும். இதை நல்லா இதை மட்டும் இதுக்கு தனியா வச்சிருக்கீங்க. இது கொஞ்சம் வதங்கினோட போட வேண்டாத. இதை வதக்கு. ஓ டேய் சில்லி மீனாயம். டேய் அது வதங்கணும்டா. வதங்கினோட இதை போடுறா. அதை வதக்கு. ஏன்னா சமையல் வீடியோன்னு சொல்லிட்டு எந்த சமையலுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் சொல்ற போதெல்லாம் இவனே பேசி எல்லாத்தையும் கெடுத்துருவான். சொல்ற இடத்துல எல்லாம் ஏதாவது கட் பண்ற மாதிரி சீன் இருக்கும். நான் பாதி வீட்டுல தூக்கிடுவேன். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? எல்லாருக்கும் கண்ணு தெரியும்ல, நான் என்னென்ன போடுறேன்னு பாத்துக்குங்க. பாத்தீங்களா சப்ஸ்கிரைபர் கிட்ட எவ்வளவு ரூடா வீடியோ பண்றாங்கன்னு. நீ தான் எது சொன்னாலும் அங்க எடிட்டிங்ல கட் பண்ணிடுறியடா. அவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் நான் வச்சிருவேன். இதெல்லாம் வச்சிருவியா? ஆப்பு வைக்கிறத கரெக்டா வச்சிருவான். பாத்தீங்கன்னா இந்த சேனலுக்காக எவ்வளவு நான் கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த கேமரா வந்து உங்களுக்கு தெரியும். முட்டி போட்டு பார்த்தா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உட்காந்தா எனக்கு தெரியாது. நடத்துறா. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது மல்லித்தூள். இது 2 ஸ்பூன் மல்லித்தூள். போதும், ஏன்னா கொஞ்சமா தான் வைக்கிறோம். எல்லாம் அவாய்ட் பண்றாங்க, கண்டுக்கிறது இல்லையாமா. மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டால் போதும் காரம். ஏன்னா இந்த மிளகாத்தூள் நல்லா காரமாக தான் இருக்கும். இந்த மிளகாத்தூள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நான் வச்சிருக்க மிளகாத்தூள் காரம் தேவைக்கு ஏற்ப. திங்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா என்னடா தின்னுட்டு இருக்கிற நீ? முன்னெல்லாம் வந்து வச்சு சமாளிக்கிறேன் பாரு. கோயிலே கட்டி கும்பிடலாம். நானே சொல்லுவேன். வேற யாரும் சொல்ல தேவை, நானே சொல்லுவேன். தெரியுதுங்களா? இவனை வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுறேன். இது வந்து பாறை மீன். ரெண்டும் ஒரே மீன் தான்டா. அதுல கொஞ்சம் வறுக்கிற மாதிரி உள்ள பீஸ் தனியா வச்சுக்கிறேன். இந்த பீஸ் வந்து வேற எந்த மீன் பேரும் தெரியாது. அதனால நான் இதை விட்டு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுவேன். வேற எனக்கு நெத்திலி மீன் தெரியும், சுறா மீன் தெரியும், அவ்வளவுதான். வஞ்சர மீன் தெரியாது. வஞ்சர மீன் தெரியும், அது ரொம்ப காஸ்ட்லியா. வாழை மீன் தெரியாது. பட்டை பட்டையா ஒண்ணு இருக்குமே, அதுக்கு பேரு வாழை மீன். தெரியாது. இப்ப இது நல்லா வதங்கிடுச்சு. இதுல வந்து வாழை மீன் மாலைக்கு தெரியும். அது தெரிஞ்சா போதும்டா சாமி உனக்கு.
மீன் வறுவல் மசாலாவுக்கு நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் பூண்டு விழுது விழுதுலாம் போய் குடிக்க வேண்டியதானே. இதுக்கு பேர் ஜோக்கா? இதெல்லாம் எங்க வைக்கிறது? நிறைய போட்டோம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த சால்ட் வந்து வெள்ளை கலர்ல தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கலர் கரெக்ஷன்ல தப்பா போயிடுச்சானா நீங்க நினைக்க வேணாம். ஹிமாலயன் சால்ட் தீர்ந்து போச்சு, நாங்க வாங்கல. லெமன். இந்த அவஸ்தை போடுறானையா. அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மசாலாவை மீன் மேலே அப்படியே தடவி நம்ம வறுத்துடலாம். நீங்க கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஆமாம், கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கொஞ்சம் போட்டு நல்லதாக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா இதை வந்து சொல்லலை, இதெல்லாம் ஹேக்ஸ், லைஃப் ஹேக்ஸ். இந்தா இதை கொஞ்சம் எடுத்து அதில் ஊற்று. ஏய், குழம்பு குடிக்கிறது அவங்க ஃபீல் பண்ணணும். ஐயோ மைக்கூட தண்ணி போயிடுச்சு. ரொம்ப நல்லா நீ ஃபீல் பண்ற. அது குழம்பா ரசமாங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல்ல இருக்கணும். அப்படியே சாப்பிட்டு பழகிடுச்சு புள்ள, வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுக்கலாம். நல்லா கிண்டி விடு. ஏன்னா நான் கிண்டுறதெல்லாம் இதோட கடைசி. மீன் போட்டதுக்கு அப்புறம் நான் இதுல கை வச்சேன்னா எனக்கு கொண்டு போடுவாங்க. நாளைக்கெல்லாம் அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த புள்ள வந்து என்ன கேட்காது, ஒரு வேலையை ஒழுங்கா சொல்லி கொடுத்துருக்காடின்னு என்ன கேட்காது. உங்க அப்பா வீட்டுல பண்ணி என்னடி கத்துக்கிட்ட? கிளம்புடு உங்க அப்பா வீட்டுக்கு. அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் பசங்களும் சமைக்கணும், பொண்ணுங்களே சமைச்சு போடுவாங்க. நீங்க நல்லா உட்காந்து திம்பிங்களா? குழம்புதான் திம்பாளா? வேற எந்த குழம்பு தின்னாலும் சரி, சமையல் அந்த பொண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ நீனும் கத்துக்கணும். அந்த பிள்ளைக்கு தெரியலன்னா நீ சமைச்சு போடு. நீங்க இந்த வீடியோ இதோட கட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த இடத்துல கார்டு தரேன் என்னோட சேனல்ல. அந்த சேனல் இவங்க சேனல் கூட ப்ரமோஷன் பண்ணிக்கிறாங்க. என் சேனல்லயே வந்து இவங்க சேனல் ப்ரமோஷன் பண்ணிக்கிறாங்க. ஆனா என் சேனலை பத்தி ஒரு நாள் கூட பேசுறதே கிடையாது. மாங்காவை நம்ம இப்ப போட்டுடலாம். மாங்காய் போட்டு இவ்வளவு தூரம் கதறனே, கொஞ்சமாச்சு கரையறானா? மாங்காய் கரையக்கூடாது. ஒரு கல்யாணத்துல யாரோ சமைச்சிருக்காங்க, எல்லாரும் அதை வந்து கேட்டாங்களாம். தனித்தனியா சொல்ல முடியாது, நான் வந்து ரெசிபியே சொல்றேன்னு அவன் வந்து போட்டிருந்தான். 20 பேருக்கு சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிற மாதிரி போட்டிருந்தான். நம்ம எங்க வீட்டுல இருக்கிறது 4 பேரு. அதுவும் நம்ம 4 பேர் இல்ல, இது வந்து அரை டிக்கெட்டா கணக்கு எடுத்துக்கணும். 3 பேர் தான் எங்க வீட்டுல. அதுக்கேற்ற மாதிரி நாங்க எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. ஸோ நம்ம எப்பயுமே வீடியோ முடிக்கும் போது வந்து ரிவ்யூ போடுவோம். இங்க வந்து ரிவ்யூ போடுற அளவுக்குலாம் பொறுமை இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு நாங்கள் இன்னும் சாப்பிடல காலையில இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு ரெடி, மீன் வறுவல் ரெடி. புளிப்பு காரமாக செம்மையாகுது. அப்படியே ஒண்ணு கொடுவேன். ஏய், அங்க இருக்கிறது எடுக்கிறது ஏன் கையில விளங்காம போச்சா? மாங்காய் மேல கையை வச்சு கொண்டு போடுவேன். இதை ஆற வச்சு வச்சிருக்கான். அப்பா அப்பா சந்தோஷத்துல உரிக்கிறதுனா இதுதான் போல. ஆல்ரெடி அவங்க வந்து அரைச்சான் குச்சின்னு தான் இருக்கிறாங்க. ஹைட்டுக்கும் உங்களுக்கு குச்ச மாதிரி தெரியாது. மாங்கா 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 ஒரு வழியா செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. குறிப்பா மாங்காவை போடுங்க. மாங்காய் உங்களுக்கு பிடிக்கிறதுனா நீங்க வந்து அன்னாச்சி பழம் போட்டுக்கலாம்.